பத்திரிகையாளர் திரு கோலாஹல ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இணைந்திருக்கின்றார். திரு ஸ்ரீனிவாஸ், இந்த பட்டியல் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டதுதான். பட் இந்த டைமிங் எப்படி பாக்குறீங்க? மற்ற கூட்டணி கட்சிகளோட தொகுதிகள் எப்போ ஃபைனலைஸ் ஆகும் என்டிஏலன்னு உங்க எதிர்பார்ப்பு? அதேமா இன்னைக்கு நைட்டுக்குள்ள முடிச்சிடும் நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நேற்றைக்கே பியூஷ் கோயல், நயனா நாகேந்திரன், தமிழிசை, எல் முருகன் ஆகியோர் எடப்பாடி பழனிசாமியோட அவருடைய இல்லத்துல சந்திச்செல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. மொரலஸ் இன்னைக்குள்ள ஃபைனலைஸ் ஆகி பிஜேபி தரப்புலையும் அவங்க லிஸ்ட அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஏடிஎம்கே சர்க்கிள்ல நான் கேள்விப்பட்ட அளவுல என்னன்னா, ஆரம்பத்துல என்ன சொல்லப்பட்டதுன்னா, இப்ப இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏஸ் 66 பேர் இருக்காங்களே, அந்த 66 பேர் அவங்க எங்க ஜெயிச்சிருக்காங்களோ அதே தொகுதி அவங்களுக்கு ஒதுக்குறது. மீதி இருக்கக்கூடிய தொகுதிகள்ல பெரும்பாலும் மாவட்ட செயலாளர்கள் இருப்பாங்க. அதாவது எல்லா தொகுதியிலுமே பணத்தை நல்லா செலவழிக்கக்கூடிய வல்லமை பெற்ற விஐபி கேண்டிடேட் தான். அதாவது ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணும் அந்த மாதிரியான ஆட்களை போடுறது அப்படிங்கறது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. 24ல எடப்பாடியார் பின்பற்றினதுக்கு அப்படியே ஒரு ஆப்போசிட்டான ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லாம, 26ல 40 தொகுதியில நாங்க எங்கள் அடிப்படை தொண்டரை இறக்குறோம் அப்படின்னு சொல்லி பல தெரியாத முகங்கள் தான் இருந்தது அந்த 40லயுமே அந்த பட்டியல்ல. அதை ஒரு காரணமா சொன்னாங்க, நாங்க புதுமுகங்களுக்கு வாய்ப்பு தரோம்னு சொல்லி ஒரு காரணமா சொன்னாங்க. இந்த வாட்டி அதுக்கு ஆப்போசிட் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அதாவது 24ல உண்மையில அது அவங்களுக்கான தேர்தல் அவங்க நினைச்சாங்க. ஏன்னா அவங்க சைட்ல பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது. அதே போல ரிசோர்சஸ் ரொம்ப லிமிட்டடு. அந்த ரிசோர்சஸ் லோக்சபா எலெக்ஷன்ல எக்ஸாஸ்ட் பண்ணிட்டால் சட்டப்பேரவை தேர்தல்ல பிரச்சனை வரும், இடிக்கும். அதனால அந்த தேர்தலை புறக்கணிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு நாம்கேவாஸ் நின்ன மாதிரி தான் நின்னாங்க. அதனால யாராவது ஒருத்தர் போடல, ஏன்னா பெரிய ஆட்களை போட்டு வேஸ்ட் பண்ணிடவும் கூடாது. இன்னொன்னு, இந்த மாதிரி முக்கியமான ஆட்களை அத்தனை பேரையுமே சட்டப்பேரவை தேர்தல களத்துல இறக்கலாம்னு அவங்க பார்த்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு முக்கியம் அந்த சட்டப்பேரவை தேர்தல். அதனாலதான் பாத்தீங்கன்னா 2024 பாருங்க, பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்காது, பெரிய அஜெண்டா இருக்காது, பெரிய நேரேட்டிவ் இருக்காது. ஒரு மாசத்துக்கு முன்னால்தான் தான் பிரச்சாரமே ஆரம்பிச்சாங்க, செலவழிக்கவே இல்லை. மொத்தம் 2 பேர் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச கேண்டிடேட். ஒருத்தர் ஜெயவர்தன், இன்னொருத்தர் இந்த இது கள்ளக்குறிச்சியில போட்டிக்கிட்ட குமரகுரு. மற்றபடி எல்லாமே அன்னோன் ஃபேஸ் தான். அது அந்த தேர்தலை புறக்கணிக்க கூடாதுங்கிறதுக்காக பண்ணதுதான். மற்றபடி இது அவங்க ரொம்ப ஒரு சீரியஸா எடுத்துக்கிறாங்க, முக்கியமான பேட்ச்ல. அதனால சிட்டிங் எம்எல்ஏஸ் அப்படியே அந்தந்த தொழில ரீட்டைன் ஆவாங்க. அதை தவிர்த்து பெரும்பாலும் நிக்கிறவங்க யாருன்னு நீங்க கணிச்சு பாருங்க, அநேகமா எல்லாருமே மாவட்ட செயலாளர்கள். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் தொடங்குறாரு மயிலாப்பூர் தொகுதியில இருந்து. அநேகமா பிஜேபி வேட்பாளருக்கு வாக்கு கேட்பாருன்னு புரிஞ்சுக்கலாமா? அது அங்கதான் ஒதுக்கப்படுதுன்னு எடுத்துக்கலாமா? அது நமக்கு தெரியலையே, இன்னும் தெரியல. பட் இன்னைக்கு நைட்டுக்குள்ள தெரிய வந்துடும். பட் அதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா பிஜேபி கேட்கக்கூடிய தொகுதிகள்ல மயிலாப்பூர் உண்டு. மயிலாப்பூர், டி நகர், வேளச்சேரியில டி நகர் கிடையாது, மயிலாப்பூர் வேளச்சேரி உண்டு அப்படிங்கிற மாதிரியான நேற்று தகவல்கள் வருது. அது அப்படிதான் நடக்குதா? அது உண்மையாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஓகே ஓகே ஓகே, அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆமா, பட் டி நகர் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ஒருவேளை அதிமுக ஜெயிக்குது, ஆட்சிக்கு வருது அப்படின்னா சத்யா ஒரு அமைச்சராக இருப்பார். அதனால டி நகர்ல மாற்றம் இருக்க அமைச்சராகணும்னா டி நகர் அதிமுக தானே, பிஜேபி கிடையாது. அதத்தான் சொல்றேன். அதனாலதான் அவங்க வேளச்சேரி மத்தது அந்த ஆப்ஷனுக்குலாம் போறாங்க. ஏன்னா சத்யா எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப முக்கியமானவர். மேக் இந்தியா கிரேட் அகைன். மக்கள் ஆட்சி அமையணும். மோடியினுடைய கேரண்டியை தான் மக்கள் நம்புவாங்க. வெற்றி கூட்டணி அமையும் அமையும். எக்ஸ்பிரஸ் வேக செய்திகளில் இது இடைநில்லா பேருந்து. தினமும் காலை 6 முதல் 7 மணி வரை 6 மணி செய்திகள். பிரேக் ஃப்ரீ நியூஸ். வரிசை கட்டி வரும் சுவாரஸ்ய செய்திகள் பிரேக்கே இல்லாமல். ரிமோட்டை மறங்க, அப்டேட்டா இருங்க.